லைஃப்பில் மேலே டெவலப் ஆகி வரத்துக்கு நிறையா பேர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல பேர் சமுதாயத்தில் சோஷியல் மீடியாவில் பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சினிமா நடிகைகள்லேருந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய பேச்சாளர்கள்லேருந்து. இதே உலகத்தில் பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானின்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாமேதைன்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதர்னு கூட சொல்லலாம். மோஸ்ட்லி ஒரு 100 பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30-40 பேருக்காவது கால் மார்க்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த கால் மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கு ஒரு 16 பொன்மொழிகள், ஒரு 16 கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அந்த 16 கோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நான் படித்த அந்த 16 பொன்மொழிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்மொழி இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் பல பேர் வந்து கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. பல பேர் அதுலேயும் பார்த்திங்கன்னா பலருக்கும் பல பேர் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணாமல் தான் இருக்கீங்க. அது என்ன கோட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்ஸ்னு சொல்லலாம். அது என்ன கோட்ஸ்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவோட முடிவில் லாஸ்ட்டாக அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ இந்த வீடியோவில் அவரை பற்றி நான் பயோகிராஃபி தான் பேச போகிறோமான்னு கேட்டால் அது கிடையாது. அந்த 16 கோட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பெருசாலாம் கமெண்ட் பண்ண வேணாம். ஆகாஷ் நீ பண்ணக்கூடிய வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் குட் ஆர் பேட் அது எனக்கு போதும். குட்டுன்னு இருந்தால் எதனால் வந்து நீங்கள் குட்டுன்னு போடுறீங்க அதுக்கான ரீசனும், பேடுன்னு இருந்தால் அதாவது சரியாக நீங்கள் பண்ணலன்னா எதனால் வந்து நான் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனை மட்டும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு கால் மார்க்ஸோட ஃபஸ்ட்டு பொன்மொழி. ஒரு சமூகத்தின் பெண்களின் நிலை கொண்டு அந்த சமூகத்தின் தரம் மதிப்பிடப்படும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா 100% வந்து உண்மை தான். ஏன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு அதாவது நம்ம முந்தின ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்கள்லாம் வேலைக்கு போவாங்க, பெண்கள் எல்லாமே வீட்டில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம அப்பா அம்மா சொல்லலாம், நம்ம தாத்தா பாட்டி சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு நிற்கிற பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. அதை விட அதிகமாகவும் பெண்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் கரண்ட் ட்ரெண்டிங்கில் ஒரு ஆம்பளையோட தரத்தை வச்சு ஒரு சமூகத்தை மதிப்பிடுறதை விட ஒரு பெண்களோட தரத்தை வச்சு தான் சமூகத்தை வந்து மதிப்பிடுறாங்க. ஏன்னா வேலை வாய்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டியாக ஒரு அடாப்டடாக ஒரு வேலை வந்து பார்க்கப்படுது. சமூகம் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணுன்னா ஆம்பளைங்க மட்டும் இல்லை, அதை விட அளவுக்கு அதிகமாக பெண்களின் நிலை கொண்டு தான் அந்த சமுதாயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்னு சொல்லிட்டு கால் மார்க்ஸ் அவங்களுடைய முதல் பொன்மொழியாக வந்து சொல்கிறாரு. உழைக்கும் பெண்களை பற்றி சொல்கிறாரு, அதை மறந்துடாதீங்க யாரோ. இரண்டாவது பொன்மொழி, என்றும் நினைவில் கொள், மனிதனாய் பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா 100% உண்மை தான். பிறந்தோம், வாழ்ந்தோம், சொத்து சம்பாதிச்சோம், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உள்ள கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தோம். ஆனால் யாருக்கும் வந்து நம்ம பிரயோஜனப்படலை, 4 பேருக்கு உதவி பண்ணலை. ஆனால் என்ன பண்ண, நான் வாழ்ந்தேன், நல்லா வாழ்ந்தேன், சுயநலமாக இருந்தேன், எனக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து வாங்கி சாப்பிட்டேன், தேவையானது எல்லாமே நான் பிடிச்ச இடத்துக்கு நான் போனேன். ஆனால் 4 பேருக்கு பிரயோஜனம் நான் வாழ்ந்தேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை வந்து நான் செத்து போயிட்டேன். அப்படி யாரும் வந்து வாழவும் கூடாது, வாழவும் முடியாதுன்னு வந்து சொல்ல முடியாது. வாழலாம், ஆனால் வாழவும் கூடாது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு நீ இறந்ததுக்கப்புறம் உன்னுடைய பேர் இந்த சமுதாயத்தில் பதிவு பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை வந்து பண்ணிட்டு போகணும். அதாவது ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணணும். அவனுடைய ஐடென்டிட்டியை, தன்னுடைய ஐடி கார்டு இதுதான் சொல்லிட்டு தன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து இந்த சமுதாயத்தில் பதிவு பண்ணி வச்சுட்டு போகணும். எங்கள் அப்பா கிட்ட 1000 கோடி சொத்து இருக்குது, எங்கள் தாத்தா கிட்ட 2000 கோடி சொத்து இருக்குது. அதெல்லாம் வந்து நீ இறந்து போனதுக்கப்புறம் உன் கூட வராது. ஆனால் நீ இறந்ததுக்கப்புறம் உன் பேர் சொல்கிற மாதிரி இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை வந்து பண்ணிட்டு போகணும். மூணாவது பொன்மொழி, உழைப்பு தான் எல்லா செல்வங்களும் மதிப்புகளும் மூலதனம். இது நான் வந்து 100% சரின்னு நான் சொல்ல மாட்டேன், 1000% சரின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எல்லா விஷயமும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துக்கங்க, ஹார்ட்வேர் கம்பெனி எடுத்துங்க, ஒரு மளிகை கடை எடுத்துங்க, எந்த ஒரு விஷயம் வேலைன்னு வந்து எடுத்துக்கிட்டாலே ஃபிசிக்கலாக உழைச்சால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். இல்லை எனக்கு வந்து நாலேஜ் இருக்குது, நான் வந்து புத்தியை பயன்படுத்துவேன், நான் நாலேஜை பயன்படுத்தி நான் டெவலப் ஆகி மேலே வரும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் யாரும் வந்து யாராவது சொன்னாங்கன்னா நாலேஜை பயன்படுத்துறது தான் மேலே வருவோம், நாலேஜை பயன்படுத்துறது தான் மேலே வரும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். அப்படி தான் எப்போவுமே பார்க்கணும். ஸ்மார்ட் ஒர்க்லேயும் ஹார்ட் ஒர்க் வேணும், ஹார்ட் ஒர்க்லேயும் ஸ்மார்ட் ஒர்க் வேணும். ஓகேங்களா? உடல் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும். உடல் உழைப்பு இல்லாத ஒரு அறிவோ, உடல் உழைப்பு இல்லாத ஒரு முன்னேற்றமோ என்றைக்குமே அது பலன் கொடுக்காது. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் திறமைன்றது பார்த்தீங்கன்னா உழைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் மிகப்பெரிய உள்ள ஒரு மூலதனம். அவன் தான் மிகப்பெரிய ராஜா. அந்த ராஜாக்கு கீழே தான் அறிவுன்ற மந்திரியும் திறமன்றத ஒரு
ஒரு சோல்ஜராகவும் இந்த உழைப்பு கீழே தான் எல்லாமே வரும். ஸோ ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். என்ன ஆகாஷ் சொல்கிறேன், நான் வந்து உழைக்கிறேன், என்னால் வந்து முன்னுக்கு வர முடியல, இல்லை ஆகாஷ் என்கிட்ட வந்துட்டு நிறைய அறிவு இருக்குது, நான் முன்னுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி உதாரணத்துக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் வந்து நான் சொல்கிறேன். நான் ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உள்ள ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை வந்து கொடுக்குறாங்க, இந்த வேலையெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிப்பான்ட்டுன்னு. ஒரு ஹார்ட்வேர் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வீலர் கம்பெனி, ஒரு 4 வீலர் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையில் வந்து ஒரு மணி நேரத்தில் முடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த 1 மணி நேரத்தில் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த ஹார்ட் ஒர்க் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிலையும் ஸ்மார்ட்டாக யோசிச்சா 2 ஹவரில் முடிக்க வேண்டிய வேலையை 1 ஹவரில் முடிக்கலாம், 1 ஹவரில் முடிக்க வேண்டிய வேலையை அரை மணி நேரத்தில் முடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்லேயும் ஸ்மார்ட் ஒர்க்கு. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஒர்க்லேயும் ஹார்ட் ஒர்க் வருவோம். ஸ்மார்ட் ஒர்க்கில் ஹார்ட் ஒர்க்னா அது எப்படிப்பான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஐடி கம்பெனி பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு தான். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலை தான். வெறும் கைக்கு மட்டும்தான் வந்து ஒர்க்கு, கைக்கும் கண்ணுக்கும் மட்டும்தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஜெக்ட் எல்லாம் வாங்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு மாதத்தில் நீங்கள் முடிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு பேட்சாக பிரித்து அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்டை வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன பிளான் பண்ணுவாங்க அந்த பேட்ச்சு, நம்ம பார்க்கறது ஸ்மார்ட் ஒர்க் தானப்பா, எதுக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சு பார்த்துட்டு ஃபைலை பட்டு அடிச்சு கொடுத்துடலான்னா கரெக்டாக வந்துடுங்களா? வராது. நம்ம கோடிங் கரெக்டாக பண்ணணும்னா என்ன பண்ணோம், 30 நாளில் அந்த வேலையை முடிக்கணும்னா அப்போ எத்தனை நாள் பிளான் பண்ணோம், 28 நாள் பிளான் பண்ணோம். அப்போ 28 நாள் நம்ம அந்த வேலை முடிக்கணும்னா எத்தனை நாள் நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம உழைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணலாம். அப்போ நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு டைம் டேபிள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க பாருங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கடைசி சுச்சுவேஷன் வருது பாருங்கள். தட் இஸ் எ ஸ்மார்ட் ஒர்க் உள்ள ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்குள்ளேயும் ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் சக்ஸஸ் கிடைக்கும், ஹார்ட் ஒர்க்குள்ளேயும் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருந்தாலும் சக்ஸஸ் கிடைக்கும். உழைப்பு தான் எல்லாத்துக்கும் மூலதனன்றதை கார்ல் மார்க்ஸ் அன்றைக்கி வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இதை மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி உழைக்கிறதே இல்லை, எல்லாமே இலவசம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக எதுவுமே கிடைக்காது, கிடைச்சா அது நிற்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தன்னால் எல்லாமே வீடு தேடி வரும். 4வது பொன்மொழி, மக்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, உங்கள் சொந்த பாதையை பின்தொடருங்கள். நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் ஒன்று இருக்கும். அந்த கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும்போது 4 பேர் வருவான், இவெல்லாம் போகிறான் பாடுறான்னு சொல்லிட்டு 4 பேருக்கு கேவலமாக பேசுவான். பதிலுக்கு 8 பேர் வருவான், இவெல்லாம் பாரு வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் டைமில் அவங்களுடைய வேலையை பார்க்குறத விட்டுட்டு உன்னை கேவலமாக பேசுகிறதும் உன்னை ஏளனமாக பேசுகிறதுமே தொழிலாக வச்சுன்னு சுற்றுவான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்ம முன்னோக்கி போகிறோன்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த கேவலமாக பேசுகிறத பார்த்து நம்மளால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு பின்னோக்கி வந்துருவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் தொடர்ந்து அதை முயற்சி பண்ணி பல வாட்டி தோல்வி அடைஞ்சு அந்த ஒரு வாட்டி சக்ஸஸ் அடைவாங்க. அந்த ஒரு நபர் மட்டும்தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டு போவோம். இதை தான் என்ன சொல்கிறாரு கார்ல் மார்க்ஸ் வந்து, உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு உலகமே உன்னை காரி தூக்குனாலும் சரி, இல்லை உலகமே உன்னால் வந்து முடியாது. இந்த நம்ம விவேகம் படத்தில் அஜித் சார் சொல்லுவார் பாருங்கள், இந்த உலகமே உன்னை தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் அந்த தோல்வி உங்ககிட்ட வந்து கிடையாதுன்ட்டுன்னு. அதே தான் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. யார் என்ன சொன்னாலும் உன் பாதியை நீ பார்த்துட்டு போயிட்டே இரு, உன் கடமையை செஞ்சு நீ போயிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வரும். 5வது பொன்மொழி, வரலாற்றின் போக்கை தீர்மானிப்பதில் பணம் மிக பெரும் பங்கு வகிக்கிறது. இப்போ நம்ம எல்லாருமே வேலைக்கு போகிறோம். எதுக்காக வேலைக்கு போகிறோம்? பணத்துக்காக தானே நம்ம வேலைக்கு போகிறோம். அந்த பணத்தை பேஸ் பண்ணி தானே இன்றைக்கி சமுதாயம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த பணம் இல்லைன்னா நாய் மாதிரி எல்லாரும் மதிக்கிறாங்களே. ஸோ பணன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வந்து கொடுக்குது. அப்போ பணம் தான் ரொம்ப முக்கியம், அப்போ வந்து வேறு எதுவுமே வந்து முக்கியம் கிடையாது, குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வேறு ஒரு டைப்பில் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. பணம் முக்கியம் தான், ஆனால் அது நல்ல வழியில் சம்பாதிக்கணும். ஓகேங்களா? அது வந்து மெயினாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் நான். கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்லிட்டாருப்பா, அப்போ பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு. பணம் தான் முக்கியம், பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பணம் தான் முக்கியம், பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. நல்ல வழியில் பணம் சம்பாதிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் கிட்ட தாங்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் கட்டாயம் அது நம்ம எல்லாருடைய லைஃபுக்கும் தரும். உங்கன்னு சொல்லலை, என்னையும் சேர்த்து தான், நம்ம எல்லாருடைய லைஃபுக்கும் தரும். தவறான பாதையில் வந்து போகக்கூடாது. மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லைஃப். பட் அதை நல்ல வழியில் சம்பாதிக்கிறதுக்கான எல்லா பாதையும் நம்ம வந்து போட்டு வைக்கணும். 6வது பொன்மொழி, அன்புமிக்க பெண்ணிடம் காதல் கொள்வது ஒரு மனிதனை மேலும் மேலும் மனிதனாக்கும். ட்ரூ லவ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவ்வளோவா எனக்கு வந்து பெருசாக நாலேஜ் கிடையாது. இந்த லவ் அதுவும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தொலைவு. ஸோ இந்த நல்ல பொண்ணுங்களை இந்த ட்ரூ லவ்னு சொல்லுவோம் பாருங்கள். லவ் பண்ணும்போது ட்ரூ லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நல்ல பொண்ணு மேலே காதல் வருதுன்றது நம்ம வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக மேலே கொண்டு போவோம். நம்ம லைஃப்பில் ஒரு புடி நம்ம மேலே தூக்கி விடும். அதை தான் பார்த்தீங்கன்னா உண்மையான லவ்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்கிறாரு. 7வது பொன்மொழி, எல்லாவற்றிற்கும் காரணங்கள் எப்போதும் இருக்கின்றது, ஆனால் நியாயமானதாக இருப்பதில்லை. ஓகே,
இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஏற்றுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஒரு வேலையை வந்து கொடுப்பாங்க. அந்த வேலையை அவன் செய்யாமல் என்ன பண்ணுவான்னா, வேலையை செய்யாமல் சும்மா இருந்துட்டு ரீசன் கேட்டா, இல்லை சார் நான் தூங்கிட்டேன், நான் வந்துட்டு ஃப்ரெண்டுங்களை பார்க்க போயிட்டேன், எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா மாமா ஃபோன் பண்ணாங்க, அத்தை ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டுவோம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் கட்டுவோம் லைஃப்பில், எல்லாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அந்த காரணம் நியாயமானதாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு காரணம் வந்து நியாயமாக இருந்தால் தான் அந்த ரீசனை வந்து ஏற்றுக்க முடியும். காரணம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் நம்ம செய்யக்கூடிய அந்த செயலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போவோம். ஏதோ சப்பா கட்டிக்கிட்டு நம்ம பாட்டுன்னு ஏதோ போகிற போக்கில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் காரணத்தை மட்டுமே தான் சொல்ல முடியும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யவும் முடியாது, எந்த ஒரு நல்ல கருத்தோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது. இதை தான் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் வந்து இந்த பொன்மொழியாக வந்து சொல்லியிருக்காரு. 7வது பொன்மொழியா. 8வது பொன்மொழி. தத்துவவாதிகள் உலகை விளக்குவதில் நேரத்தை செலவிட்டனர், ஆனால் உலகை விளக்குவது அல்ல, அதை மாற்றுவதே நமது இலக்கு. நல்லா மென்ஷன் பண்ணுங்கள். கடைசியாக சொல்லும் போது நமது இலக்குன்னு வந்து சொல்லியிருக்காரு. தத்துவவாதிகளோட இலக்குன்னு சொல்லிட்டு வந்து சொன்னதில்லை, நம்மளுடைய இலக்கு. நமது இலக்குன்றது இந்த உலகத்தை மிகப்பெரிய அளவில் மக்கள் படைபலத்தால் சூழப்பட்டது. மக்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே. மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாமே வந்து இந்த உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்களை வந்து சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுவாமி விவேகானந்தாவுக்கு மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ஒரு கையெழுத்து வந்து கும்பிடணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொன்மொழிகள், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னால் சுவாமி விவேகானந்தாவுக்கு நிகராக நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கார்ல் மார்க்ஸ்லாம் கூட எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்புறம் தாங்க அந்த பொன்மொழியில். ஆனால் சுவாமி விவேகானந்தாவுக்கு அப்புறம் வேறு யாருமே அந்த இடத்த வந்து பிடிக்க முடியாது. அவங்க எல்லாருமே இந்த உலகத்தை வந்து மாற்றுறதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போவே சுவாமி விவேகானந்தா என்ன பண்ணியிருக்காரு, 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தையே, அதாவது இந்த தமிழ்நாட்டையோ இல்லாட்டி இந்த இந்தியாவையோ இல்லாட்டி இந்த வட இந்தியாவை மட்டும் சொல்லலை, 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தையே மாற்றி காட்டிக்கிறேன்னு வந்து சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு பொன்மொழி பல வருஷத்துக்கு முன்னாடியே சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்காரு. அதை தான் என்ன சொல்கிறாருன்னா, கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாமே வந்து உலகத்தை மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளும் வந்து பண்ணாங்க. அதுதான் நம்மளுடைய இலக்கு. நம்மளுடைய இலக்கும் கூட தான். தத்துவ ஞானிகள் இலக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய இலக்கு. இந்த சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சாமானியனும் பார்க்கணும். இதுதான் கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. 9வது பொன்மொழி. முதலாளி தத்துவம். ஒருவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு, ஆனால் அது அவனுக்கு சொந்தமல்ல, அதை காசு கொடுத்து வாங்குபவனுக்கு சொந்தம். கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால் தனக்காக மீன் வாங்கி கொள்ளும் அளவுக்கு காசு அவனுக்கு கிடைக்கும். கரெக்ட் தான். இதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து 1000% நான் வந்து கொடுக்கலைங்க, ஒரு 2000% வந்து ரொம்ப ஒரு கரெக்டுன்னு வந்து சொல்கிறேன் நான். மீன் பிடிச்சி கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக வந்து படிக்கிறோம்? வேலைக்கு போகிறதுக்காக, நல்ல வேலைக்கும் நல்ல சம்பளத்துக்காகவும் நம்ம வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறோம். 2 பேர் வேலைக்கு போகிறதுக்காக படித்தா பரவாயில்ல, ஒவ்வொரு தலைமுறையும் அதே மாதிரி படித்தா என்ன ஆகும்? இப்போது நம்ம நிர்வாகத்துக்கு போகிறோம், அந்த நிர்வாகத்தில் நம்ம வேலை பார்க்குறோம். ஏதோ ஒரு முதலாளி ஏதோ ஒரு மூலையிலேருந்து நிர்வாகத்தை உருவாக்கிட்டான், மிஷினரிஸ் வாங்கி போட்டான், கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி போட்டான், ஆட்கள் எல்லாமே என்ன பண்ணுறான், கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து விடுங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்கிட்ட சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், அவன் மீன் பிடிச்சி வச்சுட்டான். அந்த இடத்துல மீனை வந்து சாப்பிட்றதுக்காக நம்மளை கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்க்குறான். அதாவது அவங்க பிடிச்ச மீனை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறான். ஓகேங்களா? ஆனால் நம்ம யாருக்குமே வந்து மீன் பிடிக்க தெரியாது. நம்ம எல்லாருமே வந்து மீன் பிடிக்க கற்றுக்கிட்டோன்னா இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் போனாலும் நம்ம தைரியமாக வாழலாம், தாராளமாக வாழலாம், மிகப்பெரிய அளவில் வந்து வாழலாம். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, படிக்கும் பொழுது வேலையை வாங்கிறதுக்காக வந்து படிக்கக்கூடாது, வேலையை கொடுக்கறதுக்காக படிக்கணும். வேலையை கொடுக்கறதுக்காக படிக்கிறதுக்கு பேர் தான் மீன் பிடிச்சி கற்றுக் கொடுக்குறதுன்றது. வேலையை வாங்கிறதுக்காக நம்ம படித்தோன்னா, யாரோ ஒருத்தர் மீன் பிடிச்சி வச்சுருக்கான், அந்த மீனை கொண்டு வந்து நம்ம தலையில் வந்து கட்டுறதுக்காக இவங்க வந்து சொல்லித்தராங்க, இவங்க வந்து கற்றுத்தராங்கன்றது அர்த்தம். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? வேலையை வாங்கிறதுக்காக படிக்கக்கூடாது, வேலையை கொடுக்கறதுக்காக படிக்கணும். தட் இஸ் மீன் பிடிச்சி கொடுக்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து ஒரு தத்துவ ஞானியாக அந்த முதலாளி தத்துவம்னு வந்து சொல்கிறார் பார்த்தீங்களா. இதுதான் முதலாளி தத்துவம். கொடுக்குறவன் முதலாளி, வாங்குறவன் தொழிலாளி. நம்ம முதலாளி இடத்துக்கு வரணுன்றதை தான் கார்ல் மார்க்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவமாக வந்து சொல்லியிருக்காரு. மீன் பிடிக்க கற்றுக்குங்க, மீன் பிடிச்சி கொடுக்காதீங்க யாருக்குமே. 10வது பொன்மொழி. மதம் என்பது ஒடுக்கப்பட்ட உயிரினத்தின் பெருமூச்சு, இதயமற்ற உலகின் இதயம், ஆன்மா இல்லாத நிலைமைகளின் ஆன்மா. மனிதர்களை வந்து மனுஷனாக வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தில் பல பேர் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா ஜாதி, மதம், மொழின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இவனுங்க சொசைட்டியில் ஏதாவது ஒன்று உருவாக்கிட்டே இருப்பாங்க. மதமும் மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து சொல்கிறாரு. எவெல்லாம் வந்து மதம், இவன் அந்த மதத்தைக்காரன்டா, இவன் கூட பழகக்கூடாது, இந்த ஜாதியும் சரி தான், இந்த ஜாதிக்காரன்டா அவங்ககிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவெல்லாம் பார்க்குறானோ அவன் இந்த பூமியில் உயிரோடு இருந்தாலும் அவன் ஒரு ஆத்மா இல்லாத
உடம்புக்குள்ளே ஒரு ஆன்மா இல்லாத ஒரு 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 பிணமாக தான் இந்த பூமியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான்றத கால்மார்க்ஸ் வந்து அவர் 10வது பொன்மொழியாக வந்து சொல்கிறாரு. இது ஒரு உதாரணமாக நான் வந்து சொல்கிறேன்னு. பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விசால பார்வையால் விழுங்கு மக்களைன்னு சொல்லியிருக்காரு. தூரத்துலேருந்து ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, புத்திசமா, அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவெல்லாம் கிடையாது. விசால பார்வையால் விழுங்கு மக்களை யாராக இருந்தாலும் சரி, அவன் மனுஷனா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ காமனாக கொடு. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, கால்மார்க்ஸ் வந்து இந்த மதங்களை பார்த்து மனிதர்கிட்ட பழகாதீங்க, ஜாதியை பார்த்து மனிதர்கிட்ட பழகாதீங்கன்னு சொல்கிறாரு. விசால பார்வையால் விழுங்கு மக்களை பாரதியாரும் சொல்லியிருக்காரு. ஸோ கால்மார்க்ஸும் சொல்லியிருக்காரு, பாரதியாரும் சொல்லியிருக்காரு. எப்படி எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் சரிதான். 11வது பொன்மொழி. நல்ல குறிக்கோள்களை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடு பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது. இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தான் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம லைஃப்பில் கூட நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்திருப்போம். இப்போ ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் நம்ம தோனியை ஒரு சில பேர் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாங்க. அவருடைய காலகட்டங்கள் வந்து ஆரம்ப காலகட்டங்கள் நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டப்பட்டார். அவர் சம்மந்தமாக MS தோனின்னு சொல்லிட்டு திரைப்படங்கள் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர், சினிமாவில் ப்ரொடியூசர், நிறைய பிஸ்னஸ் அவர் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டெவலப் ஆகி மேலே வந்து இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு 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 வல்லமை பெற்ற ஒரு வலிமை பெற்ற ஒரு ஆளாக வந்து தோனி வந்து இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் படித்த சச்சின் டெண்டுல்கர் எஸ்ஏ, அதை வந்து மறக்க முடியாது. 90s கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும். இந்த சச்சின் டெண்டுல்கர் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனை பண்ணி அவரை பற்றின ஒரு எஸ்ஏ பற்றி படித்து எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு அவருடைய சாதனைகள் வந்து இருந்தது. இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். சினிமாவில் சூப்பர் ஸ்டார் சொல்லலாம், விஜயன் சொல்லலாம், அஜித் சொல்லலாம், ஃபுட்பால்னு எடுத்துக்கிட்டால் ரொனால்டோவை சொல்லலாம், ரன்னிங் ரேஸ்ன்னு எடுத்துகிட்டா உசைன் போல்ட்டை சொல்லலாம். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் பின்னாடி பல பேரால் போற்றப்படக்கூடிய மதிக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் ஒரு இடத்துக்கு வந்து வந்தாங்க. அதே மாதிரி தான் நீ வாழ்க்கையில் மேலே ஏறி நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய பயோகிராஃபியை உன்னுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமுறைகள் படிப்பாங்க. அதில் 1000 பேர் உருவாவாங்க உன்னை ஃபாலோ பண்ணி. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்க. என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கான வாழ்க்கை கட்டாயமாக இருக்கும். கால்மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இல்லாமல் ரொம்ப வந்து துக்கப்படுறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த மதங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து சொல்கிறாரு. ஸோ மதங்களை தூக்கி போட்டுட்டு மனிதர்களாக பாருங்கள், மக்களாக பாருங்கன்னு வந்து சொல்கிறாரு. நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணுன்னா மதங்களை ஒழிப்பது தான் சொல்லிட்டு கால்மார்க்ஸ் வந்து அவருடைய 12வது பொன்மொழியாக வந்து சொல்லியிருக்காரு. 13வது பொன்மொழி. நம் வாழ்வில் கிடைக்காத பெரும் செல்வம் நாம் வீணாக கழிக்கும் ஒவ்வொரு வினாடியும் தான். டைம் இஸ் மணி, டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பாங்க. ஒரு செகண்ட் நான் போட்ட இந்த சொடக்கு பார்த்தீங்கன்னா என்னை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. நான் எத்தனை கோடி நான் முன்னாடி வச்சாலும் திரும்ப அந்த டைமை வந்து என்னால் வாங்க முடியாது. ஒரு வாட்டி நம்ம கடந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் போனதான் யாராலையும் வாங்கவும் முடியாது, அதை கட்டி இழுத்து கொண்டு வரவும் முடியாது. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அது உனக்கு சாதகமாக பயன்படுத்து. யாருக்கோ கொண்டு போய் உன்னுடைய நேரத்தை வந்து கொடுக்காத. எவனுக்கோ கொண்டு போய் உன்னுடைய நேரத்தை கொடுத்தினா அவன் என்ன பண்ணும், உன்னுடைய நேரத்தை எடுத்துக்கிட்டு அவன் வளருவான வழியை நீ வளர மாட்டேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் நீ மிகப்பெரிய இடத்துக்கு வருவன்றது தான் கால்மார்க்ஸ் அவர்கள் 13வது பொன்மொழியாக வந்து சொல்லியிருக்காரு. 14வது பொன்மொழி. பிரச்சனைகளின் வீரியம் அதிகரிக்கும் போதுதான் அதிலிருந்து வெளிவருவதற்கான எளிமையான வழிகள் நம் கண்களுக்கு தெரிய தொடங்கும். கரெக்ட் தான். பிரச்சனை எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் நம்ம தேட விரும்புவோம். பிரச்சனை இல்லைன்னா நம்ம மூளை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் வந்து தேடவே தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட இயல்பு தான், எல்லாருக்குமே தான். நானும் அதில் உள்ளடங்கி இருக்கின்றதை மறந்துடாதீங்க. பிரச்சனை வந்தால் தான் அதுக்கான சொல்யூஷனை தேடி போவோம். பிரச்சனை இல்லைன்னா சொல்யூஷன் கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை வேணும். அப்போ வேலை வேணால் என்ன வேணும், நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கணும், ஒரு பண சிக்கல் இருக்கணும். என்கிட்ட பண சிக்கல் நிறையா இருக்கணும், எனக்கு இமீடியட்டாக ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயோ நம்ம தெரிஞ்சவங்கிட்டேயோ எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லி வைப்போம். அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல பிரச்சனையாக பார்க்கப்படுறதுன்றது ஒரு வேலை. அப்போ என்ன ஆகுனா, அப்போ அந்த வேலையை தேடி போனால் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்து சொல்யூஷன் வந்துடும். அப்போ நம்மளுக்கு ஒரு வேலைக்கு போகணுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு போனால் நம்ம பணம் சம்பாதிப்போம். அந்த பணம் வீட்டுக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னா நம்ம எதுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்? அப்போ பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் தேடி போவோம். எல்லா இடத்துலையுமே அப்படி தான். பிரச்சனை ஒன்று இருக்கணும். அந்த பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் சொல்யூஷன். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துலேயே சொல்யூஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, சொல்யூஷனை விட்டுட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ப்ராப்ளமே இல்லாதவனு கூட ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகிடுது. ஸோ பிரச்சனையும் இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சொல்யூஷன் இருக்கும். தேடி போனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. 15வது பொன்மொழி.
அது அவன் பணம் தான், ஆனால் அதை அவனால் உண்ண முடியாது. இந்த பணம்னு சொல்லிட்டு லைஃப்பில் நிறைய பேர் அலைவாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் கார்ல் மார்க்ஸ் வந்து பொன்மொழி வந்து சொல்லியிருக்காரு. என்னதான் அவன் பணம்னு அலைஞ்சாலும் அவனால் பணத்தை வந்து சாப்பிட முடியாது. சினிமாலேருந்து வசனம் வந்து கேட்டிருப்போம். அந்த வசனம் இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் பணத்தை உன்னால் சாப்பிட முடியாது. அதை தான் என்ன சொல்லியிருக்காரு, பணம்னு சொல்லிட்டு லைஃப்பில் நீ அலையாத, உனக்கு தேவையானது கட்டாயம் உன்னை தேடி வரும். அதுதான் என்ன சொல்லியிருக்காரு 15வது பொன்மொழியாக, பணம்னு அலையாத, அவனால் அந்த பணம் அவனால் அலைஞ்சாலும் அந்த பணத்தை அவனால் சாப்பிட முடியாது. லாஸ்ட் அண்டு ஃபைனலி 16வது பொன்மொழி, நிலைமையை மட்டும் மாற்றினால் போதாது, நீங்களும் மாற வேண்டும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து மாறணும்னா அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் எல்லோரும் மாறணும். நம்ம எல்லாருமே மாறினால் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அட்மாஸ்பியரும் மாற்ற முடியும். நான் மாறாமல் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அட்மாஸ்பியரும் ஒரு நாள் மாறிடும். ஒருத்தன் வருவான், ஒரு தலைவன் வருவான், அவன் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவான், இவன் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவான். இது வந்து சினிமா வாழ்க்கை கிடையாது, இது வந்து நிஜ வாழ்க்கை. இட் இஸ் ஏ ப்ராக்டிக்கல் லைஃப், சினிமாட்டிக் லைஃப் கிடையாது. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணணும். ஒவ்வொருத்தனும் மாறினா தான் அவனுடைய வாழ்க்கை மாறும். அவன் வாழ்க்கை மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொசைட்டி மாறும். சொசைட்டி மாறோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது என்னமோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வீடு தேடி வரும். ஸோ மாற்றம் உன்னிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நீ மாறினால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய சமுதாயமும் மாறும்ன்றது தான் கார்ல் மார்க்ஸ் வந்து 16வது பொன்மொழியாக கடைசியாக வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஓகே பீக்கர்ஸ் நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த 16 பொன்மொழியும் கார்ல் மார்க்ஸ் வந்து சொன்னதை உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு லைஃப்பில் ஒவ்வொரு விதமாக வந்து கனெக்ட் ஆகும். ஒரு பொன்மொழிகள் ஒரு மாதிரி வந்து கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆனாலும் சரி, ஆனால் உங்கள் எல்லாருக்குமே இந்த 16 பொன்மொழி வந்து கனெக்ட் ஆகணும். நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் கேட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ், நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் நான் என்னுடைய லைஃப்லேருந்து எடுத்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் ஷேர் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தது, பட்டது, அனுபவப்பட்டது எல்லாமே கேட்ட தலைமை வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் எனக்கு ஸ்பெஷலாக ஒரே ஒரு பொன்மொழி வந்து பிடிச்சிருக்கு, அது உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னா, நான் வந்துட்டு 3ஆவதாக சொன்னேன், உழைப்பு தான் எல்லா செல்வங்களும் மதிப்புகளும் மூலதனம். ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இதுதான் என்ன சொல்கிறாருன்னா அவர் கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்கிறாரு. இந்த பொன்மொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் நான் உழைச்சாதான் எனக்கு கிடைக்கும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோன்னா நான் படித்து முடித்து 10 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. நான் வந்து தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறினா தொடர்ந்து வந்து உழைச்சிக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக மேலே வரலாம். தனக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக காலம் மாறும்போது எல்லாமே உங்களை தேடி வருன்றதை சொல்லிவிட்டு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அவர் சொன்ன 16 பொன்மொழிகளில் எனக்கு பர்டிகுலர் இது மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு மட்டும் சொல்லலை. அதுக்கப்புறம் நிறைய வந்து பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் பேசிக் எனக்கு ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட் வந்து எனக்கு இதான் வந்து மனசில் வந்து பட்டுச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட்டோட வந்து கனெக்டான ஒரு பொன்மொழி இது வந்து நான் பார்க்குறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன இந்த 16 பொன்மொழி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் வந்து பார்க்குறேன். பாய் அண்ட் டேக் கேர்.